ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் நிறைய கேம் விளையாட போகிறோம். அதனால் டைட்டில் சரியாக தெரில. இது வந்து 20 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். எப்படியோ ஒரு 2-3 மாதம் கழித்து கடைசியாக 20 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய விஷயந்தான், என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தான். இப்போது நான் ஒரு கேம்குள்ளே வந்திருக்கேன். நான் இனிமேல் புதுசாக ஒரு இன்ட்ரோ வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்களே, இனிமேல் அந்த மாதிரி நிறைய வீடியோவில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, இதில் நான் வச்சுருக்கேன் கைஸ். நம்பர் சரியாக பார்க்கல, மறந்துடுச்சு. நான் பார்க்கணும். நான் பின்னாடி காசெல்லாம் கொட்டுது. ஓகே, நான் இதை எடுத்து சாப்பிட்றேன். சேஃப். ஓகே, நல்ல வேலை சேஃப் ஆயிடுச்சு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. வேறு யாரும் சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கத்தில் உட்காந்துருங்க. ஏதோ சாப்பிட்ருக்காங்க. நான் வச்சது இல்லை, அவங்களும் வேறு என்னமோ வச்சுருப்பாங்க. அதை நான் சாப்பிடாமல் இருக்கணும். நான் வச்சது 9ல் கைஸ். நான் இப்போது தான் இதை எடுத்து சாப்பிட்றேன். 5. ஓகே, அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க கைஸ். இல்லை, நான் பாய்சன் வச்சுக்காண்டி தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க செத்துட்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். நல்லாயிருக்கு. வேறு ஏதோ பெஞ்சுக்கு போய் மேலே பாருங்கள். எனக்கு 1 ஃபயர் வந்து ஸ்ட்ரீக் மாதிரி எத்தனை வின்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு தடவை அவுட் ஆனோன்னா எல்லாம் ரீசெட் ஆயிரும் கைஸ். இப்போ ஹார்ட் மோட்லாம் இருக்குது, என்னமோ அங்கெல்லாம் இருக்குது. இவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. எல்லாம் கைஸ் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா தான் ஜாலியாக இருக்கும் கைஸ். இப்போது நான் பப்ளிக்கில் தான் சும்மா போயிட்டுருக்கேன். நான் போன வீடியோவில் ஐடி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ரிப்ளையாக போட்டு விட்ருந்தேன். அதே மாதிரி நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் கைஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாதான் என்னால் இனிமேல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஹார்ட் மோட்க்கும் யாரும் வர மாதிரியும் இல்லையே. அங்கே ஒருத்தன் போகிறான், அவங்க கூட உட்கார முடியுமா? 5 4 3 2 1 0. கைஸ், ஹார்ட் மோட் வந்து இன்னும் ஈஸியாகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். அதிகமாக கேண்டி இருந்தால் ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். இப்போ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அவன் சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். ஒரு இடமா சூஸ் பண்ணிட்டான். எதை சாப்பிட்றது? இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சேஃப். அப்பா நல்ல வேலை சேஃப் கைஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரிவீல் பாய்சன்ட்டு ரோபக்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, ப்ளீஸ் என்னை விட்ருங்க. அவரும் சேஃபாக எடுத்து சாப்பிட்டாரு. நான் ஏதோ தான் இதை எடுத்து சாப்பிட்ற போகிறேன் கைஸ். இங்கி பிங்கி பங்கி அதை எடுத்து சாப்பிட்டேன் கைஸ். சேஃப் தான் கைஸ். இங்கி பிங்கி பங்கி போட்டு நிறைய எடுத்து சாப்பிட போகிறேன் கைஸ். அவர் ஏதோ சூஸ் பண்ணுறாரு. நடுவில் இருக்கிறத சாப்பிட்டாரு. இல்லையே, வேறு எதையும் சாப்பிட்டாரு, எதுன்னு தெரியலையே. ஓகே, என்ன இப்போ நான் எப்படி ஜெயித்தேன்? அவர் சேஃப்னு தானே காமிச்சது. ஒரு வேளை கேம் விட்டு வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். யாராவது இங்கே வாங்க. அதுதான் கடைசியில் வந்துட்டாங்க. 2 1. நியாயமாக ஒரு மேட்ச்சில் ஹார்ட் மோடில் ஜெயிச்சிடலாம் கைஸ். அவர் வந்து கேமை லீவ் பண்ணிட்டார் கைஸ். நான் என்ன கைஸ் பண்ண முடியும்? பிக் அ ட்ரீட் டு பாய்சன். ஓகே, அவர் பக்கத்தில் வச்சுருக்கேன். அவர் எது எடுத்து சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். அவர் என் பக்கத்தில் இது வச்சுருக்க போகிறாரு. நான் அதுதான் அன்றைக்கி சாப்பிட்லான் இருந்தேன். இப்போது கேம் ஸ்டார்ட்டு. நான் எதை எடுத்து சாப்பிட்றேன்னா இதை எடுத்து சாப்பிட்றேன். ஓரமாக இருக்குது. சேஃப் தான் கைஸ். நல்ல வேலை சேஃப். அதர் பிளேயர் சூஸிங்க. பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட. அவர் என் பக்கமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்காரு கைஸ். நடுவில் எடுத்துருக்காரு. ஓகே, நான் இதை எடுத்து சாப்பிட்றேன். சேஃப் தான். ஓகே, அதர் பிளேயர் சூஸிங் ட்ரீட் டு ஈட். எடுத்து சாப்பிட்டுட்டாரு. சேஃபு. ஓகே, பிக் அ ட்ரீட் டு ஈட். பிங்கி பாங்கி இதை எடுத்து சாப்பிடு. பாய்சன் பாட நல்லா சேஃப். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். இவர் நல்லா ஆடுறாரு. பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுவார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ்.
எடுத்து சாப்பிட்டு நான் ஜெயிச்சிருப்பேன். பின்னாடி யாரும் ஜெயிச்சிட்ருந்தாங்க. இதை எடுத்து சாப்பிட்ருக்கே பாய்சனாக இருக்கக்கூடாது. சேஃப் தான் கைஸ், லெவல் சேஃபு. ஓகே, அவர் ஏதோ சாப்பிட்றாரு. போன தடவை எடுத்தது பக்கத்துலேயே எடுத்து சாப்பிடுங்க. அதான் அவர் நல்லா விளையாடுறாரு. அவருக்கு ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது எங்கே வச்சுருப்பாங்கன்னு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்றேன். பாய்சன். ஐயோ ப்ரோ, ரியலி ஃபெல் ஃபார் இட். என்ன காமெடியில் வச்சு விட்ருக்காங்க. பை ஸ்ட்ரிக் பேக் ஃப்ரீயாவா கொடுக்க போகிறீங்க? இதான் ஓகே கைஸ், 99 நைட்ஸ்க்கு வந்துட்டேன் கைஸ். அந்த கேம் அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் வீடியோவில். நான் நிறைய வீடியோ, இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நான் 99 நைட்ஸ் விளையாண்டுருக்கேன் கைஸ். யார் கூடன்னு தெரியுமா? இன்னொரு யூடியூபர் கூட தான். அவரும் என்ன மாதிரி 20 சப்ஸ்கிரைபர் 25 சப்ஸ்கிரைபர் மாதிரி தான் வச்சுருக்காரு. தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் பேரை, போய் போட்டு பாருங்கள். கேஎஸ்கே கேமிங் அண்ட் விளாக்ஸ். அவரும் நானும் இனிமேல் ஏதாவது வீடியோ போட்டுமான்னு சொல்லுங்கள். அன்றைக்கி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் கொலாப் பண்ணுறோன்னு. அதுக்கு தான் இந்த வீடியோ வச்சுருந்தேன். ஆனால் அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார்னா அப்போது ஏதோ ஒரு அந்த டைமில் ரெக்கார்டிங் விளையாட முடியாமா. அதான் அங்கே போகிறாரு பாருங்க. அவர் ஐடியும் இருக்குது. அவர் கூட விளையாடுறீங்கனாலும் போய் விளையாடுங்க. பாஸ் OXYZ2. அவர் ஐடி மாற்றிட்டே இருப்பார் வெவ்வேறு ஐடிக்கு. அவருன்னு சொல்லக்கூடாது, நான் அவன்னு சொல்லணும். எனக்கு அப்படியே ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஓகே, இங்கே டெக்கரேஷன்லாம் ப்ளேஸ் பண்ணல. ஹாலோவீன் அது இல்லை தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட் போயிட்டுருந்துச்சு. இப்போ கடைசியாக நம்ம 99 நைட்ஸ் விளையாண்டப்போ நம்ம இந்த அப்டேட்டுக்கு வந்தோம். இதுவும் அப்டேட் தான், தேங்க்ஸ் கிவிங் அப்டேட். டெக்கரேஷன்லாம் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டர்க்கின்னு ஒரு புது அனிமல் கொண்டு வந்திருக்காங்க. அது அங்கங்கே இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்ல, அங்கே அந்த இடத்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். ஓகே, நம்ம கேம்ப் ஃபயருக்குள்ளே மட்டும்தான் வைக்க முடியும், வெளியே வைக்க முடியாது. டெக்கரேஷன் இலை ஃபென்ஸ் எல்லாம் சைடில் போட்டு வெளியே வைக்க முடியுமா தெரில. இப்படி வச்சு விட்டுலாம். ரொட்டேட் பண்ணலாமா? ரொட்டேட் கொஞ்சம் இல்லை, அப்படியே இருக்குன்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ளேஸ் கொடுத்துட்டுமா? இலை மேலே வைக்க முடியாதா? அப்படியே ப்ளேஸ் கொடுத்துடலாம். இன்னொன்று எடுத்து வைக்கணும். நான் அன்றைக்கி டெக்கரேஷன் என்னமோ ஓகே, டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்குறேன். ஹவ் இஸ் டெக்கரேஷன்? அங்கே இருக்கான் பாருங்க, கேஎஸ்கே கேமிங். அவன் பேர் இன்னும் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்க மாட்டான், அதனால் அவன் பேர் சொல்லனா. பின்னாடி இருக்கான் பாருங்க, அவன் ஸ்கின்னு என்ன நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்குதுல்ல. அவன் கஸ்டமைஸே பண்ணல கைஸ். நான் தான் கைஸ் ரோபோட் மாதிரி சுற்றிட்டுருக்கேன். சரி, நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். அவன் 99 நைட்ஸே சரியாக விளையாட மாட்டான் கைஸ். ஏதோ கொஞ்சம் விளையாடுவான், ஆனால் ரொம்ப நல்லா விளையாட மாட்டான் கைஸ். ஓகே, நான் அவங்ககிட்ட இப்போ வர சொல்லியிருக்கேன். பின்னாடியே வந்துட்டுருக்கான். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சேனல்லையும் போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ போட்டிருக்குமாண்ணா, இந்த வீடியோ அவன் ரெக்கார்டே பண்ணல. ஏன்னா நடுவில் வெளியே போயிட்டான். இப்போ தான் எங்கேயும் வெளியே போவான் பாருங்கள். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு ஓப்பன் ஆகிருந்தாலும் மற்றவங்களுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணலைன்னா ஓப்பன் ஆகாமல் தான் இருக்கும். இப்போ அவன் ஓப்பன் பண்ணிருக்கான். ஓப்பன் பண்ணி என்ன கிடச்சி? ஸ்டாப் ஹோல்டிங்னு அனுப்பிச்சுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, கிடச்சிருச்சு அவனுக்கு. வேண்டாம், எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஹவுடா நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கேன் கைஸ். அவனுக்கு நல்லா தான் இருக்கும். குட் எக்ஸ் இது வரைக்கும் அவனுக்கு குட் எக்ஸே கிடச்சதில்ல கைஸ் விளையாண்டுருக்கும் போது. நான் கூட அவன் கூட விளையாடும் போது பார்த்துருக்கேன். இன்னொரு இடத்துக்கு வா. ஓகே, அவன் வர சொல்லியிருக்கேன். வரானா இல்லையான்னு தெரியலையே, அங்கேயே நின்றுட்டுருக்கான். பிரதர் இஸ் பிளேயிங். அவனுக்கு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஃபோனை பிடிக்கிட்டான் போல். ஓகே கைஸ், அவன் கேம் விட்டு வெளியே போயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போது நாம் தனியாக தான் விளையாடணும். இங்கே 3 பேர் தான் இருக்கோம். வெளியே போயிட்டோன்னா 2 பேர் தான். இன்னொருத்தனும் செத்துட்டானா நான் தனியாக விளையாட வேண்டியது தான். எனக்கு தனியாக அவ்வளோக்குன்னு செட் ஆகுது கைஸ். ஓகே, போகலாம்.
இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நிறையா இருக்குது கைஸ். அங்கே செஸ்ட்டு நிறையா இருக்குது கைஸ். அந்த செஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க கைஸ். இங்கே பாருங்கள் ஒரு கோழி இருக்குது பாருங்கள், பெருசாக ஒரு கோழி. அதை கொன்ன என்ன வரும்னு தெரில, கொன்று பார்க்கலாம் அப்புறமா. ஓகே குட் ஆக்ஸ், இதுதானே எனக்கு கிடச்சிது. பம்கின் பை சேர் கோல்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம். என்ன உள்ள கோழி வருது, கோழி உள்ள வரைக்கும் வந்துச்சா? ஓகே, இப்போ டெக்கரேஷன் தான் நான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் கைஸ். டெக்கரேஷன் அப்டேட்னு கூட முதல்ல விட்டுருந்தாங்க கைஸ், அதை நான் பார்க்கவே இல்லை. அப்போல்லாம் நான் அந்த கேமே விளையாடவே இல்லை. இந்த ரோப்ளாக்ஸே வச்சுருந்தேன்னு தெரில கைஸ். அப்போது டெக்கரேஷன் அப்டேட்டே முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த டெக்கரேஷன் வச்சாவது ஏதாவது பண்ணலான் இருக்கேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக வைக்க. இது நீங்கள் பிசி இல்லைனா ஏதாவது கம்ப்யூட்டரில் விளையாண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிளேசிங்லாம் ஃபோனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபோனில் தான் விளையாண்டுருக்கேன், என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் இல்லை. இது இருக்கிறத வச்சு விளையாட வேண்டியதுதான். ஓகே, என்கிட்ட என்னமோ புஷி மாதிரி ஹேபேல். ஓகே, இது ஒரு கேட்வே மாதிரி வைக்கலான் இருக்கேன். டேர்ன் ஆகு கொஞ்சம் பின்னாடி வரணும். ஒரு கேட்டு மாதிரி அந்த பாத்து மாதிரி வைக்கலான் இருக்கேன். அது நல்லாயிருக்கும் இங்கே கேம்ப் ஃபயருக்குள்ளே வர மாதிரி. ஆனால் கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்குது கைஸ், சொன்ன மாதிரி. நான் அப்போ சொன்ன மாதிரி கைஸ் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நான்லாம் 2 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க போடுறேன் கைஸ். நான் முதல்ல போஸ்ட் பண்ண மாதிரியே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கழித்து நான் வாரம் அப்லோட் பண்ணுவேன் கைஸ், வாரம். ஓகே, சேர் அந்த சோஃபாலாம் இருக்குது, சோஃபா வச்சு விடுவோம். இந்த இதை வேறு வச்சதுனால இடம் இல்லை கைஸ். ஸோ இதுக்கு இந்த கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் வச்சிடலான் இருக்கேன். ஐயோ, கட் சீன் வேறு போடுறாங்க. சம்மர் டீப் இன் த ஃபாரஸ்ட். அந்த குட்டி பையனை காமிப்பாங்க கைஸ், அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது. ஓகே, இந்த பம்கின் எங்கேயாவது வைக்கணும். பம்கின் எங்கே வைக்கலாம், வெளியே வைக்க முடியல. அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் 2 மேட்டு. இது வந்து ஆக்சுவலாக நிஜமான இலை இல்லை கைஸ், இவ்வளோ பெருசாலாம் இருக்காது இலை. வந்து மேட்டு, இதுவும் இல்லாமல் இது பம்கினும் பம்கின் மேட்டு. ஓகே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லையே. ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட் இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி. இது கொஞ்சம் டேர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸ்னாப் டு கிரிட்லாம் ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு தெரியல. ஓகே, கிட்டவா. ஐயோ, லைட் வேறு அழுத்தி விட்டோன்னே திரும்ப இப்போ வேறு இடத்துக்கு போயிருக்கோம். திரும்ப சேஞ்ச் பண்ணி ரொட்டேட்லாம் பண்ணோம். ஐயோ, ஐ ஆம் ஹங்க்ரி. சாப்பாடு இங்கே இருக்குது. லைட்டை வேறு ஆன் பண்ணி விட்டேனே. ஆஃப் ஆகுது, பேட்ரி இருக்குல்ல, மூஞ்சி போயிடும். இங்கே வச்சு அவ்வளோதான். எஸ் பர்ஃபெக்ட். ஐயோ, மூவ் ஆகிட்டேனே. இவ்வளோ எதுவும் பண்ண முடியாது கைஸ், இப்படியே வச்சுருந்தா தான். ஃபயரும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் கிவிங் குவெஸ்ட். இதுதான் நான் இன்னொரு வீடியோவில் தேங்க்ஸ் கிவிங் குவெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோமான்னு சொல்லுங்கள். இவங்க கன்று வச்சுருவாங்க, அப்லோட் பண்ணிட்டோமான்னு சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேர் குக் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் தேங்க்ஸ் கிவிங் அப்டேட்டே முடிஞ்சு கிறிஸ்மஸ் அப்டேட்டே வந்துடும்னு நினைக்கிறேன். ஒரு அப்டேட் முடிஞ்சு அடுத்த அப்டேட் வந்துருச்சுன்னா இந்த பண்ண முடியாது. ஒருவேளை கிறிஸ்மஸ் கொஸ்ட்டுக்கு இது நான் பண்ணிட்டோமான்னு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் அப்டேட்டில் தான் வரும். கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கிறிஸ்மஸ் அப்டேட்டில் தான் வரும். ஏன்னா நான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். கிறிஸ்மஸ் அப்டேட்டு வந்துருச்சே முடியும். ஆமாங்க கைஸ், கிறிஸ்மஸ் அப்டேட்டில் தான் வரும் கன்ஃபார்ம். சரி, இந்த கோழியை கொன்று என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த கோழியை கொன்னா நம்மளுக்கு டர்க்கி லெக், அதோட காலை கிடச்சிருக்குது, அதோட ஸ்டஃபிங். என்ன குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளே என்னமோ துணிச்சு வச்சுருக்காங்க சாப்பாடு மாதிரி. அதுக்குள்ளேயே துணிச்சு வச்சுட்டாங்களா? இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும் கைஸ் உள்ளே. ஓகே கைஸ், உள்ளே வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன் கைஸ். அவ்வளோதான்.